ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவு. ஓகேங்களா? ஒரு +2 அல்லது 10வது படிக்கிற பையன் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவரும் அவங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருக்காங்களோ ஆனால் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அந்த அவுட்கம்காக, அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்ததை மறக்க முடியாது. நேற்று அலுவலகத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்குது, இருந்தாலும் கூட யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு யூகம். ஆனால் அதனுடைய ரிசல்ட்ஸை பார்த்த உடனே பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஓகேங்களா? மக்களினுடைய அந்த ஒரு வே ஆஃப் ஓட்டிங் ட்ரெண்டு என்ன தான் எக்ஸிட் போல், ரெஃபரண்டம், கருத்து கணிப்பு அது இதுன்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட எதிர்பாராத வகையில் விஜய் அவர்கள் 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 107 தொகுதி, அதில் நான் பார்த்தேன் 105 தொகுதி ஆல்ரெடி வின் பண்ணிட்டாப்புல. 118 வேணும் ஆக்சுவலாக, அறுதி பெரும்பான்மை, வாஸ்ட் மெஜாரிட்டி பண்ணி சிஎம் வர்றதுக்கு. மீதி உள்ள ஒரு சில கேப்பு கூட்டணி கட்சிகள் மூலமாக பண்ணி அஃப்கோர்ஸ் சிஎம் வர்றது உறுதியாயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. மக்களினுடைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங். ஓகேங்களா? என்ன தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, நான் உட்பட, திமுக கடந்த 5 ஆண்டுகளில் நாட் அட் ஆல் பேட், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், சென்னை சிட்டியில் பல ஒரு அப்கிரேடிங்ஸ், பல டெவலப்மெண்ட்ஸ், பல வளர்ச்சி பணிகள், பல இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ இதை காட்டுச்சுன்னா, அதாவது மக்கள் டிவிக்கு, தமிழக வெற்றிக் கழகம், ஆக்டர் திரு விஜய் அவர்களுக்கு, இனிமேல் ஆக்டர்னு கூட சொல்ல வேண்டாம், அவர் தமிழ்நாடு அரசியலுக்கே வந்துட்டார், திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வார் அப்படிங்கிற நோக்கத்தை விடவும், இருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இது வேணும், ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறப்போ இது மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தா பிஜேபி சென்ட்ரிக்காக இருக்குது. பிஜேபி சதர்ன் ஸ்டேட்ஸில் வரவே கூடாதுங்க, அங்கேயும் வர முடியாது. ஈவன் கேரளா தேர்தலில் பாருங்கள், அங்கே மார்க்சிஸ்ட், அங்கே கம்யூனிஸ்ட்டு பினராயி விஜயன் அவர்கள் போனாலும் கூட காங்கிரஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் இஸ் நாட் அட் ஆல் பேட். காங்கிரஸ், டிஎம்கே, தே ஆர் ஜென்யூன். ஓகே, யாருமே பெர்ஃபெக்ட்லாம் சொல்லலை, எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்கிற அடிப்படையில் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ விஜய் அவர்களை செலக்ட் பண்ணுறது நம்பவே முடியலைங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் நிறையா கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் எப்படின்னா, கண்டிப்பாக இது ஓட்டிங் மிஷின், இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய ப்ராப்ளம், அவங்க கோல்மால் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் கோஇன்சிடென்டல். விஜய் ஒரு 2 வருஷம் அரசியலுக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெறுறதெல்லாம் நம்ம கோஇன்சிடென்டலாக நம்ம நினைக்கவே முடியாது. கோஇன்சிடென்டலாக இருக்கவும் முடியாது. லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கோஇன்சிடென்ட்லே கிடையாது. எதனாலேயோ மக்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் டெமோக்ரஸி, இது ஜனநாயக நாடு. ஓகேங்களா? இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு லீடர்ஷிப், மிகப்பெரிய தலைமை, சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறப்போ கல்வியை கூட நம்ம பேஸ்லைனாக வைக்கல. ஏன்னா கல்வி ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது பர்சன்டேஜ் பார்க்குறப்போ. அப்போது மற்றவர்கள் பின்தள்ளப்பட்டு விடுவார்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சம உரிமை, கல்வி கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஆக்டர்ஸ், அதாவது நடிகர்களும் அதில் ஒரு அங்கம் தான், அது அவங்களுடைய தொழில். அப்போ ஆக்டர்ஸ் தான் வர்றாங்க, அது தமிழ்நாட்டு மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறந்தள்ளவும் முடியாது. நம்ம ஒரு பயஸ்டான ஒரு கமெண்ட்டையும் கொடுக்க முடியாது. ஆக்டர்ஸும் அந்த டெமோக்ரஸியில் ஒரு பார்ட், அவங்களுக்கும் முழு உரிமை இருக்குது போட்டி போடுறதுக்கு. அப்போது அப்படி போட்டி போட்டு இவ்வளவு ஒரு பெரும்பான்மையில் வெற்றி பெறுறதெல்லாம் அன்இமேஜினபிள், இன்க்ரெடிபிள், நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இது கோஇன்சிடென்டல் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக இது ஓட்டிங் மிஷின் ஃபால்ட்டு, டிஃபால்ட்டு, கோல்மால் அப்படிலாம். ஒரு ஆள் வெற்றி பெற்றுருக்காருன்னா வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட். ஆனால் அரசியல்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். இப்போ எல்லாம் இந்த 5 வருஷம் பீரியட் இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் பீரியட் டிஎம்கே வரலாம், அல்லது இவரே நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு விஜய், சூப்பராக இந்த 5 வருஷத்தில் கொடுத்த பணியை மிக சிறப்பாக பண்ணுறாருன்னா அடுத்தடுத்து அவரே விஜயே வரலாம், இவருடைய கட்சியே வரலாம். மக்கள் பணி மட்டும்தான் இந்த எலக்ட்ரோரல் ப்ராசஸில் மிக முக்கியமான ப்ரைமரி அப்ஜெக்டிவ், இல்லைங்களா? என்னால் நம்பவே முடியலைங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும், ஓ மை காட், வாட் அ டெசிஷன் ஃப்ரம் த பீப்புள். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்.
நோ மேட்டர் ஹூ, ஓகேங்களா, ஏதாவது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதை தக்க வச்சுக்கிறது. மக்கள் பணி செஞ்சு விஜய் சிச்சுவேஷனில் மக்கள் பணி செஞ்சு இந்த கட்சி ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஒழுங்கோட கட்சி பணி, மக்கள் பணி, பொலிட்டிக்கல் சர்வீஸ், மக்களுடைய சர்வீஸ், முக்கியமான தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், மதவாதம் இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான சென்சிட்டிவ் விஷயங்களில் கவனம் செலுத்தி மக்கள் முன்னேற்றத்துக்காக விஜய் உழைச்சி இந்த 5 வருஷத்தை மிக சிறந்த வகையில் பயன்படுத்திட்டாருன்னா அடுத்த டைம் அவர் தான் வரப்போகிறாரு. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப இவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னால் இன்னும் அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளியில் வர முடியல, ஆனால் அதுலேயும் ஒரு அர்த்தம் உள்ளது. ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் என்று நம்புவோம், ஓகேங்களா? இப்போ டிஎம்கே தோத்தாலும் கூட 2வதாக வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 107, அடுத்தது 58, 46. ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு டிஎம்கே 3வதாக இருந்துச்சு, இப்போ 2வதாக வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ டிஎம்கே ஓகே பார்ப்போம். ஒரு பொட்டன்ஷியல் மெயின் எதிர்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு எதிர்கட்சியும் இருக்குது. இந்த 5 வருஷம் டைம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம வந்து நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்மளுடைய முயற்சிகளையும் ஒரு தனிமனித அடிப்படையில் நாட்டு வளர்ச்சிக்காக முடிஞ்ச அளவுக்கு போடுவோம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.